ஹாய் விவார்ஸ், ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 2 நான் இப்போ பார்த்துட்டேன். சீசன் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலனா ஃபஸ்ட்டு பாருங்கள். அதோட கண்டினியூ வெர்ஷன் தான் இந்த சீசன் 2. இந்த சீசன் 2லேயும் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. 8 எபிசோடுமே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம கதாநாயகன் ஆரிஸும் கூட இருக்கிற சக போட்டியாளர்கள் முக்கியமான கேரக்டர்ஸும் உயிர் வாழ்கிறதுக்காக இந்த போட்டியில் கலந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆரிஸுக்கு இந்த உலகத்துக்குள்ளே எப்படி வந்தோம், இந்த உலகத்தை விட்டு எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கான நிறைய பதில் அவனுக்கு தேவைங்க. ஆனால் இந்த சீசன் 2ல் சீசன் 1ல் இந்த மாதிரி கேம்லாம் கிடையாது. ஒரு நெக்ஸ்ட் லெவல் கேம் தான் சொல்லணும். அதாவது பாஸ் லெவல்னு ஒரு கேம் லெவல் இருக்கும் தெரியுங்களா, அந்த பாஸ் லெவல் கேம் தான் இதுலேயும் இருக்கும். ஒவ்வொரு பாஸ் லெவல் கேமெல்லாம் கிளியர் பண்ணி கடைசி கேமை கிளியர் பண்ணாதான் இந்த உலகத்தை விட்டு போகலான்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி நம்ம ஆரிஸு உசாகி இந்த கேமெல்லாம் வின் பண்ணி பழைய உலகத்துக்கு போகிறாங்களா இல்லையான்னா இந்த சீசன் 2வோட மிச்ச ஸ்டோரி. ஆனால் இந்த வெப்சீரிஸோட டேரக்டர் செம்மையாக ட்விஸ்ட் அடிச்சிருக்காரு. வேறு லெவலில் ஒரு ரைட்டிங்கை கொடுத்துருக்காரு. இந்த சீசன் 2ல் ஒவ்வொரு எபிசோடுமே கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும். ஆனால் அதில் கிரியேட் பண்ண அந்த கேம்னா பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போரே அடிக்காது. கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். நாமளே இந்த வெப்சீரிஸை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத மறக்கடிச்சு அந்த கேமோட நாமளும் விளாட்ற மாதிரியான ஒரு தாட்னா கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு காரணம் இந்த வெப்சீரிஸோட சினிமோட்டோகிராஃபி, நடித்த கேரக்டர்ஸும் அந்த கேமோட கிரியேட்டிவ்ஸும் தாங்க. 8வது எபிசோடு கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க. 1 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. ஆரிஸுக்கு பதில் கிடைச்சதோ இல்லையா, நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஆனால் அந்த பதில் நமக்கு ஏற்றுக்க முடியாத நிலைமையில தான் நம்ம இருப்போம் இந்த வெப்சீரிஸை பார்க்குறப்ப. ஆனால் சீசன் 3 டீசரை பார்க்குறப்ப ரியல் கேமே இனிமேல் தாண்டா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் உள்ளார வச்சுருக்காங்க. அதை சொல்லிட்டேன்னா ஸ்பாயில் ஆகும். தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ இந்த சீசன் 2 வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் போய் பாருங்கள் சீசன் 3 வரத்துக்குள்ளார. கண்டிப்பாக இந்த சீசன் 2வும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். பிளட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, செக்ஸுவல் சீன் இருக்குது, நியூட் சீனு இருக்கும். ஃபஸ்ட்டு எபிசோடு கொஞ்சம் ஒரு நியூடாக தான் ஆரம்பிக்கும். அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள். சீசன் 1 சீசன் 2 நான் பார்த்துட்டேன். சீசன் 3க்கு மரண வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.